வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. எங்கே நிம்மதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டோட சமையல் அறையில் தான் நிம்மதி இருக்குது. ஒரு மனிதன் சதா உழைக்கிறான், கடுமையாக உழைக்கிறான், இரவு பகல் பாராமல் உழைக்கிறான். அப்படின்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உணவுக்காக தான், வயிற்றை நிரக்கணும், வயிற்றுக்காக தான் பாடுபடுறான். அதே நேரத்தில் என்ன தான் பாடுபட்டு கோடியாக பணம் வச்சுருந்தாலும் அந்த பணத்தை சமைச்சு சாப்பிட முடியாது. பணத்தை சோறாக்கி சாப்பிட முடியாது. அதை அரிசியாக்குனா தான் சாப்பிட முடியும். பணத்தை வறுத்து சாப்பிட முடியுமா? காசை வறுத்து சாப்பிட முடியுமா? இல்லை பணத்தை தான் சமைச்சு சாப்பிட முடியாது. எவ்வளோ தான் கோடியாக பணம் இருந்தாலும் அதுக்கான தானியங்கள் இருந்தால் மட்டும்தான் உணவு சமைச்சு சாப்பிட முடியும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனோட முக்கியமான ஜீவநாடி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சமையல் அறையில் தான் இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள். பேச்சுலர் ஆகட்டும், குடும்பஸ்தனாகட்டும், குடும்பமாகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், டீ கடை ஆகட்டும், இரவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்துருவாங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பல் வேலைக்கிட்ட அவங்க முதல்ல உள்ளே போகிற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா அடுப்படி தான். அதே சமையக்கட்டு, கிச்சன் தான். அது யாராகட்டும் முதல்ல பேச்சுலராக இருந்தால் கூட முதல்ல போகிறது, தனியாக இருந்தால் கூட அவங்க முதல்ல போகிறது கிச்சனுக்கு தான் போவாங்க. பல்ல விளக்குனா முதல் வேலை கிச்சனுக்கு தான் போவாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக பாருங்கள். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலையில் இந்த கிச்சன் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். கிச்சன் ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்க. காலையில் போய் அவன் கண் விழிக்கிற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன். அப்போ அந்த இடத்துல அவனோட மனநிலை எப்படி ஏற்படுதோ, அதை கிச்சன் உள்ள போனோன்னா, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சானா அன்னைக்கு பொழுது முழுவதும் அப்படி தான் இருக்கும். அந்த கிச்சன் உள்ளே போனோன்னா அருமையாக இருக்குது கிச்சன். சரி, நம்ம ஒரு காப்பியை போடுவோம், வெந்நீர் போடுவோம், ஏதோ ஒன்று செய்வோன்ட்டு நல்ல மனநிலையில் செஞ்சானா அன்றைக்கி நாள் முழுவதும் அவனுக்கு நல்ல மனநிலை இருக்கும், நிம்மதி இருக்கும். அதனால் நிம்மதிங்கிறது முதல்ல கிச்சன்லேருந்து ஆரம்பிக்கும். யாராக இருந்தாலும் சரி தான். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவே சுத்தமாக கிச்சனெல்லாம் கூட்டிகிட்டு கண்டிப்பாக அடுப்பை துடைச்சி வைக்கணுங்க. அது எந்த அடுப்பாக இருந்தாலும் அடுப்பை துடைச்சி அதில் ஒரு சந்தனம், குங்குமம், மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்கள். காலையில் எழுந்துச்சுன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் அடுப்புக்கிட்ட தான் போவீங்க. நெருப்பு இல்லாமல் யாருக்குமே விடியவே விடியாது. ஒரு நாள் விடியுது அப்படின்னா முதல்ல அவன் பல்ல விளக்கிட்டு போகிறது நெருப்புக்கிட்ட தான். அந்த நெருப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுப்படியில் இருக்குது. அடுப்பை பற்ற வைக்கும்போது அவனோட மனநிலை எப்படி இருக்கோ அப்படி தான் நாளும் அமையும். பெரும்பாலான வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு சமைச்சிட்டு அப்படியே கோடு ஓடி இருக்கும். அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கன்றாவியாக இருக்கும். அதே அடுப்பில் காலையில் போய் வச்சோன்னா அதே மனநிலை, அந்த அடுப்பில் என்ன செஞ்சு சாப்பிட்றாங்களோ அதே மனநிலை தான் அன்றைக்கி நாள் முழுக்க இருக்கும். சண்டை சச்சரவு, வம்பு வழக்காக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இரவு அடுப்பை சுத்தமாக, அடுப்பில் ஒரு துளி கூட சொட்டுன மாதிரி இருக்கக்கூடாது. க்ளீனாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அதுதான் மனிதனோட ஜீவாதாரம். அதாவது பிராணம். ஒவ்வொரு மனிதன் வாழக்கூடியதுக்கு பிராணம் எங்கே இருக்குன்னா, பிராணம் அப்படிங்கிறது அடுப்படியில் தான் இருக்குது. அது அடுப்புலேருந்து தான் எல்லாருக்கும் கிடைக்கிது. அந்த அடுப்பை சுத்தமாக வச்சு பேணி காத்து வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் மனமகிழ்ச்சியும் மறுமலர்ச்சியும் ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா முதல்ல நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைபராக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.